ஹாய் கைஸ், ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல இந்த மர்மர் என்ற படத்தை பத்தின கான்ட்ரோவர்சிஸ்லாம் போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அப்பதான் அவங்க பயந்து நம்மள கட்டி பிடிப்பாங்க. அப்பதான் நம்ம ஆம்பளன் காட்ட முடியும். செம்மையா இருந்துச்சுல. ஆமா, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளவு பயமா இருந்ததுல. சூப்பரா இருந்துச்சு. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? செம்ம காலம் இருக்கிறேன். ஒரே ஒரு பேய் படத்துக்கு போனாலும் கூப்பிட்டா நல்ல வேலை பகல்ல போனேன். நைட்டு போயிருந்தா செத்தே போயிருப்பேன். ஏண்டா அவ்வளவு பயமாவா இருக்கு அந்த படம்? ஏய், பெட்ஷீட் போத்தப்பல பயமா இருக்கிறீங்க. எப்ப பேய் வரும்ட்டு. அப்படியா? என் பின்னாடி பேரு மங்கை. சும்மா ரெடி பேரை சொல்லாதடி. ஐயோ, நான் உண்மையை சொல்லிடுறேன், ஜென்யூனா ஒத்துக்கிறேன். நான் இன்னும் அந்த படத்தெல்லாம் பார்க்கலங்க, அந்த மர்மர் படத்தை பார்க்கலங்க. அப்புறம் எதுக்குடா அந்த படத்தை பத்தி பேச வந்தேன்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்தை பத்தின ஒப்பீனியன்ஸ்லாம் நான் இந்த வீடியோல கொடுக்க போறது இல்ல. அதுக்கு பதிலா என்ன பண்ண போறோம்னா, இந்த கடைசி 1-1.5 வாரமா இன்ஸ்டாகிராம்ல நடந்த சம்பவத்தை தொகுத்து வழங்க போறோம். ஏன்னா இதெல்லாம் எஸ்டிடி ஆச்சு, வரலாறாச்சு. என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு அதை டாக்குமெண்ட் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அதை நினைவுபடுத்திக்க எளிதா இருக்கும். 2025ல இன்ஃபுளுசர்ஸ்லாம் எப்படி இருந்தாங்க, தமிழ் இன்ஃபுளுசர்ஸ்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு எவனாவது ஒரு வரலாற்று பதிவு எடுத்தான்னு வச்சுக்கோங்க, டாக்குமெண்ட்ரி பிலிமோ இல்ல புக்கோ எழுதினான்னு வச்சுக்கோங்க, அப்ப இந்த பதிவுலாம் பயனுள்ளதா இருக்கும். வருங்கால ஜெனரேஷனுக்கு நம்ம தானே ஒரு முன் உதாரணமா இருக்கணும். அதனால எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆவணப்படுத்துறோம். அவ்வளவுதான். சரி, ஆல்ரெடி தேவையில்லாம நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோல போயிருவோமா? அப்ராக்சிமேட்டா ஒரு 1-1.5 வாரத்துக்கு முன்னாடில இருந்தே இந்த மர்மர் படத்தை பத்தின ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே என் ஃபீட்ல வர ஆரம்பிச்சிருச்சு கைஸ். அதுவும் 1-2 ப்ரொமோஷன் இல்ல, எக்கச்சக்க ப்ரொமோஷன்ஸ். எல்லாம் பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு வீடியோவும் மில்லியன் கணக்குல வியூஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல சில சின்ன இன்ஃப்ளூயன்சர்ஸும் படத்தை ப்ரொமோட் பண்ணாங்க. சில பேருக்கு டவுட் வரலாம், ஏண்டா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆடுனே போடல, இல்ல பெய்டு ப்ரொமோஷனே போடல, அப்புறம் எப்படி அவங்கலாம் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட ப்ரொமோஷன் பண்ணவங்கலாம் சொல்லி வச்ச மாதிரி ஒரு 5 பாயிண்ட் சொன்னாங்க கைஸ். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் மிஸ் பண்ணிராதீங்க, 100% தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், 10 இடத்துக்கு மேல ஜம்ப் ஸ்கேர் இருக்கு, பிரெக்னன்ட் லேடிஸ், ஹார்ட் பேஷண்ட், இந்த படத்தை அவாய்ட் பண்ணுங்க, ஹாரர் மூவிஸ்ல இது ஒரு புது டைமென்ஷனா இருக்கும் அப்படின்னு ஸ்கிரிப்ட் மாறாம எல்லா வீடியோலயும் இதே 5 பாயிண்ட் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. அப்பயே தெரிஞ்சிருச்சு, சரிடா படத்துக்கு ஹெவியா ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்கன்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்பெகுலேஷன் தான். அந்த படத்தோட ப்ரொமோஷன் டீம் தான் ஸ்கிரிப்ட் எழுதி எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் அனுப்பிச்சிருக்கணும். அதனாலதான் எல்லாரும் இந்த 5 பாயிண்ட்டை மறக்காம சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் தயவு செஞ்சு இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்றீங்கல்ல ஏஜென்சிஸ், எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் ஒரே ஸ்கிரிப்டை கொடுத்து தொலையாதீங்கடா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா இங்க பாதி பேர் டிஸ்கிரிப்ஷன்ல ஆடுனே போடல. அவங்க போடலனாலும் நீங்க கொடுத்த ஸ்கிரிப்டே அவங்களை பச்சையா மாட்டி விட்டுருது. அப்புறம் அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க தான் முடிக்கிறாங்க. பாதி பேருக்கு மேல கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு போறாங்க. நான் பெரிய பெரிய ரிவ்யூவர்ன்றாங்க, ஆனா கமெண்ட் செக்ஷன் ஆஃப் ஆயிருக்கு. எனக்கு பிடிச்ச ஒரு கப்பல் இன்ஃப்ளூயன்சரோட கமெண்ட் செக்ஷனும் ஆஃப் ஆயிருக்கு. ஏன்னா நானே நிறைய வாட்டி அவங்களோட ரீல்ஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சிருக்கேன். என்னோட ஸ்ட்ரெஸ்ஸையும் அவங்க நிறைய வாட்டி ரிலீவ் பண்ணி விட்டுருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அவங்களோட கமெண்ட் செக்ஷனை டர்ன் ஆஃப் பண்ற நிலைமையை பார்க்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. இன்னும் சில பேரோட வீடியோ எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அங்க கமெண்ட் செக்ஷன் ஆஃப் ஆகல, கமெண்ட்ஸ் இருக்கு, ஆனா 2 மில்லியன் வியூஸ் போயிருக்கு, 1.5 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு. அண்ட் இன்னொரு ரிவ்யூவர், அவங்க ஒரு மூவி ரிவ்யூவர்னு நினைக்கிறேன், இன்ஸ்டால தான் இருக்காங்க. அவங்க வந்து அந்த வீடியோட முடிவுல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அந்த வீடியோலயே கமெண்ட் செக்ஷன் டர்ன் ஆஃப். சோ இந்த வீக்கெண்ட் ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, எதுக்கு ப்ரோ இவங்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனை டர்ன் ஆஃப் பண்ணாங்க? பெய்டு ப்ரொமோஷன் பண்ணதுனால மக்கள் திட்டினாங்களா, அதுக்காக கமெண்ட் செக்ஷனை டர்ன் ஆஃப் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது சம்பவம். ஐ திங்க் இந்நேரத்துக்கு மக்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரொமோஷன்ஸ் இல்லாம, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இல்லாம எந்த ஒரு மீடியாவாலையும் இயங்க முடியாது. ஏன்னா மீடியாவோட பெரிய ரெவன்யூவே எங்க இருந்து வருதுன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமா தான். நீங்க டெலிவிஷனை எடுத்துக்கோங்க, இல்ல பிரஸ் மீடியாவை எடுத்துக்கோங்க, இல்ல ஆன்லைன் ஜேர்னல்ஸ் எடுத்துக்கோங்க, ஆன்லைன் வெப்சைட்ஸ், ஆர்டிகல்ஸ் எடுத்துக்கோங்க, ரேடியோ எடுத்துக்கோங்க, எந்த ஒரு மீடியாவுமே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இல்லாம இயங்க முடியாது. சோ ஆப்வியஸா சோஷியல் மீடியாவும் இங்க இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நம்பி தான் பொழப்ப ஓட்டுறோம். அதுல யூடியூபர்ஸ்க்கு அட்லீஸ்ட் யூடியூப்ல இருந்தாவது ஒரு வருமானம் வந்துடும். ஆனா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பிடிச்சாதான், ஏதாவது ஒரு கிளைண்ட்டை பிடிச்சாதான் வருமானமே. சோ ஆப்வியஸா அந்த மீடியா, அந்த சேனல் தொடர்ந்து ரன் ஆகணும்னா அவங்க ஆட் பண்ணி தான் ஆகணும். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சோ இங்க அது பிரச்சனை இல்ல. ஈவன் தோ எனக்கே அந்த ஃபீட் எல்லாம் ப்ரொமோஷன் தெரிஞ்சாலும் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் போட்ட
வீடியோலாம் பார்க்கும்போது எனக்குள்ளேயே ஒரு கியூரியாசிட்டி பில்ட் ஆச்சு. அதனால நானுமே அந்த படத்தோட ட்ரெய்லரை தேடி பார்த்தேன். பட் அந்த ட்ரெய்லர் எனக்கு பெருசா இம்ப்ரெஸ் பண்ணல. அதனால தான் நான் அந்த படத்தையே பார்க்கல. ஏன்னா நான் பார்த்த ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் படம் வந்து ஒரு 16-17 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். நான் காலேஜ் படிக்கும் போது பார்த்தேன். பாராநார்மல் ஆக்டிவிட்டி தான் நான் பார்த்த ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் படம். அது அப்ப பார்க்கும் போது புதுசா இருந்துச்சு, ஒரு நியூ ஜானரா இருந்துச்சு. கம்மி பட்ஜெட்லயே அந்த படம் பெரிய ரெவன்யூ பண்ணிருச்சு. பட் அதுக்கு பிறகு அந்த ஜானரை ஹாலிவுட்லயே போட்டு துவச்சிட்டாங்க. பாராநார்மல் ஆக்டிவிட்டி 6-7 பார்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாராநார்மல் ஆக்டிவிட்டியை பத்தி ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு தெரியும், 6வது பார்ட்டை பத்தி தெரியுமா, 7வது பார்ட்டை பத்தி தெரியுமா? ஏன் தெரியாதுன்னா எல்லாம் போர் அடிச்சிருச்சு, சலிச்சிருச்சு. பாராநார்மல் ஆக்டிவிட்டி மட்டும் இல்ல, அதே மாதிரி இன்னும் சில படங்கள்லாம் வந்துச்சு, அதெல்லாம் பெருசா ரெவன்யூவும் பண்ணல. அது மட்டும் இல்லாம இந்த யூடியூப்லயே ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் கான்செப்ட்ல தான் இந்த பேய் வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. பேயே வராம பேய் வந்துருச்சுன்னு இந்த டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு, இந்த ஃபிளாஷ் லைட்டை வச்சுக்கிட்டு ஆட்டி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல வெளிநாட்டுல எடுத்தாங்க, இப்ப நம்ம ஊர்லயும் எடுத்துட்டு இருக்காங்க. 2-3 சேனல்ஸ்லாம் இந்த மாதிரி ஃபுட்டேஜ் எடுக்கிற சேனல்ஸ்லாம் நம்ம ஊர்லயே இருக்கு. ஏதாவது ஒரு பழைய பங்களாவை சூஸ் பண்ணுவாங்க, இல்ல ஆள் மட்டுமே இல்லாத காட்டை சூஸ் பண்ணுவாங்க, இல்ல ஏதோ ஒரு ஊர்ல இருக்க சுடுகாட்டை சூஸ் பண்ணுவாங்க. அங்க ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு ஆட்டி ஓடுறதும், தடுக்கி விழுறதும், அப்புறம் பசங்க எல்லாம் சேர்ந்து கத்துறதும், வலிப்பு அந்த மாதிரி நடிக்கிறதும், மண்ணில் பிறந்து ஆக்டிங் பண்றதுலாம் நம்ம ஊர்லயே ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் படத்துனால எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த அடிக்கடி இந்த மாதிரி வீடியோ பார்த்ததுனால எனக்கு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ல பயமும் வரதில்லை. அதனால நான் இந்த படத்துக்கு போல. என்னோட ஒப்பீனியனை நான் சொல்றேன். பட் சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் கான்செப்ட் பிடிச்சிருக்கலாம், அவங்க விரும்பி இந்த படத்துக்கு போயிருக்கலாம், அதுவும் தப்பு கிடையாது. பட் பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ப்ரொமோஷன் பண்ணும்போது படம் ரொம்ப பயங்கரமா இருக்கு, பார்க்கவே பயமா இருக்கு அப்படின்னு கொடுத்த காசை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கூடியிருக்காங்க போல. அதை நம்பி நிறைய மக்களும் தியேட்டருக்கு போயிட்டாங்க போல. யூஸ்வலா சின்ன படங்களுக்குலாம் பெரிய ஓப்பனிங் இருக்காது, ஆனா இந்த படத்துக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்த ஹைப்னாலே கம்மி ஸ்கிரீன்ஸ் இருந்து ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு போல. வீக்கெண்டை தாண்டி வீக் டேஸ்லயும் படம் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. அதை நம்பி தியேட்டர் ஓனர்ஸும் இந்த படத்தோட ஸ்கிரீன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறைய ஸ்கிரீன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் என்ன நியூஸ் வெளியே வர ஆரம்பிக்குதுன்னா, படம் நிஜமாவே அவ்வளவு பயமா இல்ல, படம் கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கு, சுமாரா தான் இருக்கு அப்படின்னு படம் பார்த்தவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்ல கைஸ், சாதாரண மக்கள், பொதுமக்கள் வந்து இன்ஸ்டாகிராம்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆடி 7ல தாங்க பார்த்தோம். ஆடி 7ல பயங்கரமான ஒரு மூவி பார்த்துட்டு வெளியில வந்திருக்கேன். மூவியோட பேர் வந்து மர்மர். நான் ஃபாலோ பண்ற சில இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஃபாலோவே பண்ணாத சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் ரொம்ப பயங்கரமா சொல்லி ஐயோ இந்த படம் பார்த்தே ஆகணும்னு 2 நாளா வெயிட் பண்ணி ஆர்வமா வந்தேன். இது வரைக்கும் எந்த மூவிக்கும் தியேட்டர்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு சிங்க் நான் பார்த்ததே இல்லை. இந்த படத்துல மட்டும்தான் அத்தனை ஆடியன்ஸுக்கும் ஒரே சிங்க். நம்ம மனசுல நினைக்கிறதுக்குள்ள பின்னாடி ஒருத்தர் சொல்லிடுறாரு. ரொம்ப ஹாப்பியா, எல்லாரும் ரொம்ப ஃபன்னியா சிரிச்சு ஜாலியா நல்லா போச்சு படம். நல்லா போல ஆனா ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. பட் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு, நீங்க சொல்றது இப்ப ஜெனுவினா கூட நீங்க ஒரு விஷயத்த போட்டீங்க அப்படின்னா இனிமே நாளை பின்ன அதை நம்புற மாதிரி இல்ல. இதுல வேற ஒருத்தர் வைஃப கூட்டிட்டு வந்ததுக்கு ஐயோ ஏன் வைஃப கூட்டிட்டு வந்தேன், இதுல வேற ஒரு பொண்ணு போட்டிருந்தது. என்ன அதோட ரியாக்ஷன்லாம் பார்த்தா நிஜமாவே அவ்வளவு பயமா இருந்துச்சு. நான் என் பசங்க பாக்கணும்னு சொன்ன பசங்களை விட்டுட்டு வந்தேன். ஏன்னா 18+ எல்லாம் வரக்கூடாது, 18+ தான் வரணும், பிரெக்னன்ட் லேடிஸ் வரக்கூடாது. ஏ அப்பா கொஞ்சம் நிஜமா உருட்டுனீங்க. சோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. வெரி 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 பேட். மூவி எடுத்தவங்கள எதுவும் சொல்ல மாட்டேன், ஏன்னா மூவி எடுக்கிறது அவங்க சாய்ஸ், அவங்க எப்படி வேணா எடுக்கலாம். ஆனா ப்ரொமோஷன்ற பேர்ல நீங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் நீங்க ஒண்ணு பண்றீங்கல்ல. ஒரு காலத்துல காசு கொடுத்தா என்ன ப்ராடக்ட்டுக்கு வேணாலும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு மூவி ஃபீல்டுல இருந்து ஆக்டர்ஸ் வர்றத பத்தி ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது. நீங்க பண்றது அதை விட ரொம்ப வஸ்டா இருக்கு. பிகாஸ் உங்களை ட்ரஸ்ட் பண்றோம்ல. யோ என்ன ஆக்டிங் வேற இதுல நீங்க பயந்த மாதிரி. டோன்ட் டு திஸ். Hey guys, it's a live review from Mama movie. Actually நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்சு போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படணும்னு கஷ்டப்பட்டு நாங்கள் பயந்தோம். அண்ட் ஓவரால் இட்ஸ் வெரி குட் காமெடி ஃபிலிம். டோன்ட் நெவர் மிஸ் டு வாட்சிங் தியேட்டர்ஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, வாட்ச் பண்ணுங்க. உங்கள் காசு செலவாகணும்ல, எல்லாரும் கண்டிப்பாக பாருங்க. ஏன்னா நாங்கள் பட்ட கஷ்டம் நீங்களும் கண்டிப்பாக பண்ணணும். தேங்க்ஸ் டு ஆல் தோஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ். நீங்கள் எல்லாம் பயந்தனால நாங்கள் அப்படி ஒரு ஹாரர் ஃபிலிமை தேடி போனோம். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் வி ஃபைண்ட் a very good comedy film.
காமன் பீப்புள் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மேல வச்ச நம்பிக்கைனால கஷ்டப்பட்டு படத்தை புக் பண்ணி போய் பார்த்திருக்காங்க. அப்ப அந்த படம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் கொடுத்த பில்டப் அளவுக்கு இல்லாததுனால வெறுப்பாகி அவங்களே இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோஸ்லாம் வைரல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த காமன் பீப்புளோட வீடியோ வைரல் ஆன உடனே இன்னும் சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவங்களும் இந்த படத்தை போய் பார்க்கறாங்க. நிஜமாவே இந்த படம் நல்லா இருக்கான்றதை செக் பண்றாங்க. அவங்க இந்த படத்தை கழுவி விட்டாங்க. சில பேர் நக்கல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, சில பேர் கிண்டல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் இந்த ஃபேக் ப்ரொமோஷன் பண்ணாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவங்களோட கமெண்ட் செக்ஷன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா கமெண்ட் செக்ஷன்லயும் போய் மக்கள் கழுவி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் படத்தோட டைரக்டர் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கணும்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த படத்துக்கு காசு வாங்கிட்டு சோசியல் மீடியால டீ ப்ரோமோட் பண்றாங்களாம். நிஜமாவே படம் சூப்பரா இருக்கா, மக்கள் இந்த படத்தை கொண்டாடுறாங்களாம். ஆனா சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் காசு வாங்கிட்டு டீ ப்ரோமோட் பண்றாங்களாம். உண்மையை சொல்ற கைஸ், நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, எனக்குலாம் இந்த காசு வரலப்பா. நான் இன்ஸ்டாகிராம்ல நடந்த சம்பவத்தை மட்டும் தான் காட்டணும். நீங்க யாருன்னா படம் பார்த்திருந்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இது டைரக்டரோட கருத்தா இருக்கு. ஆடியன்ஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் உஷாரா இருந்தா. ஏன் சொல்றேன்னா, இங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் சில பேர்லாம் சொல்லுவான், நான் பாசிட்டிவா மட்டும் தான் பேசுவேன், எனக்கு நெகட்டிவா பேச வராது. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட கிளைண்ட்டை பத்தி அவர் எந்த குறையும் சொல்ல மாட்டார். அதாவது அந்த படத்துக்கு எவ்வளவு பேர் உழைச்சிருக்காங்க, அந்த பிசினஸ் ரன் பண்ண எவ்வளவு பேர் உழைச்சிருக்காங்க, அதை பத்தி என்னால எப்படி நெகட்டிவா பேச முடியும், நான் பாசிட்டிவா மட்டும் தான் பேசுவேன் அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேற ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு அவங்களோட கிளைண்ட்ஸை பத்தி மட்டும்தான் கவலை. நீங்க சம்பாதிக்கிறீங்களே, நீங்க உங்களோட உழைப்பை போட்டு ஒரு வருமானத்தை ஈட்டுறீங்களே, அந்த உழைப்பை பத்தி அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. நீங்க 200 ரூபாய் செலவு பண்ணா என்ன, இல்ல 2000 ரூபாய் செலவு பண்ணா என்ன, இல்ல 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா என்ன, நீங்க உழைச்சுதானே அந்த காசை சம்பாதிச்சீங்க. அந்த உழைப்பை பத்தி தான் நாங்க கவலைப்பட மாட்டோம். ஒரு 1000 பேரோட காசு, இல்ல 10,000 பேரோட காசு, இல்ல 10,000 பேரோட உழைப்பு வீணா போனாதான் நாங்க கவலைப்படுறோம். எங்களுக்கு எங்க கிளைண்ட்ஸோட உழைப்பு தான், எங்களை இந்த இடத்துல நிறுத்தி வச்ச சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் ஃபாலோவர்ஸோட உழைப்பு முக்கியம். இதுதான் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸோட ஸ்டாண்ட் பாயிண்ட், ஆர் இந்த மாதிரி பேசுற இன்ஃப்ளூயன்சர்ஸோட ஸ்டாண்ட் பாயிண்ட். அதனால நீங்க தான் ஒழுங்கான பையிங் டிசிஷனை எடுக்கணும். ஏன்னா வியாபாரியோட பொருள் வித்துரும், இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் காசு வந்துடும், கடைசியில நஷ்டமாவது யாரு? அதனால உஷாரா இருங்க. உங்களோட பையிங் டிசிஷனை ஒரு இன்ஃப்ளூயன்சரை நம்பி வைக்காதீங்க. நீங்களே அது சம்பந்தமான தகவல் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நிஜமாவே அந்த பொருள் ஓகேவா, நிஜமாவே அந்த பொருள் உங்களுக்கு வாங்கணுமா, உங்களுக்கு தேவையா, அதன் அடிப்படையில அந்த பொருளை வாங்குங்க. ஸோ அவ்வளவுதான் கைஸ். ப்ளீஸ் திரும்ப வேற ஒரு வீடியோவுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.